Hello students, NEET Physics la Vernier Caliper and Screw Gauge இந்த டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்லயே Vernier Caliper-ஓட வர்க்கிங் சிமுலேஷன், ஸ்க்ரூ காஜுக்கான வர்க்கிங் சிமுலேஷன் நான் காமிச்சிருந்தேன். இந்த வீடியோல இது ரெண்டுலயும் எப்படி எரர் வரும், அந்த எரரை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். எரரை எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த Vernier Caliper-லையும் ஸ்க்ரூ காஜ்லையும் நம்ம ஃபேஸ் பண்ற எரருக்கு என்ன பேர் அப்படினா ஜீரோ எரர் அப்படினு சொல்லிட்டு பேரு. அதாவது Vernier scale-ஓட 0th லைன் and screw gauge-ஓட 0th லைன் மெயின் ஸ்கேலோட கரெக்டா கோயின்சைட் ஆயிருக்காது. ஒன்னு முன்னாடி தள்ளி இருக்கும் இல்லனா பின்னாடி தள்ளி இருக்கும். இந்த மாதிரி வரக்கூடிய எரரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா ஜீரோ எரர்னு சொல்லுவோம். இந்த ஜீரோ எரர்ல முன்னாடி தள்ளி இருந்துச்சுனா அது ஒரு எரர், பின்னாடி தள்ளி இருந்துச்சுனா அது ஒரு எரர். முன்னாடி தள்ளி இருந்துச்சுனா பாசிட்டிவ் எரர்னு சொல்லுவோம், பின்னாடி தள்ளி இருந்துச்சுனா நெகட்டிவ் எரர்னு சொல்லுவோம். இது ரெண்டையும் நம்ம எப்படி வருது அப்படிங்கறத as usual இந்த சிமுலேஷன்லயே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூ காஜுக்கு பார்த்துடலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த சிமுலேஷன் லிங்க் நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் பழைய வீடியோலேயே, நீங்கள் பார்த்துக்கலாம். ஜீரோ எரர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் டிஸ்பிளே வேலையை எடுத்து விட்டுக்கிறேன். ஜீரோ எரரில் நான் இப்போ வந்து பாசிட்டிவ் ஜீரோ எரர் கொடுக்க போகிறேன். பாசிட்டிவ் ஜீரோ எரர்னா என்ன அர்த்தம்? இப்போ இது நார்மலாக இப்படி இருக்குது, ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மெயின் ஸ்கேலோட 0th லைனும் வெர்னியர் ஸ்கேலோட மெயின் ஸ்கேலோட 0th லைனும் சர்க்குலர் ஸ்கேலோட 0th லைனும் கரெக்டாக என்ன இருக்குது, ஒன்னோட ஒன்று கோயின்சைடாக இருக்குது. உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன், ரைட். ஸோ ப்ராப்பரான கோயின்சிடன்ஸ் நடந்திருக்குது, ரைட். இப்படி இருந்துச்சுன்னா தெர் இஸ் நோ எரர். இங்கே நீங்கள் 0 அப்படின்னு வேல்யூ கொடுத்துருப்போம். சப்போஸ் எனக்கு பாசிட்டிவ் எரர் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் எரர் இருக்குதுன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து 0.5 கொடுத்துக்கிறேன். அதாவது 0.5னா எனக்கு நான் இதை சிஎஸ்டி கவுண்ட் 100 இருக்குது, நான் 15 கொடுத்துக்கிறேன் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஜீரோ எரர் நான் என்ன வச்சுக்கிறேன், 1னா இதில் கரெக்டாக வந்து ஒரு டிவிஷன் தள்ளி போயிருக்குது, ரைட்டா. அதாவது ஆல்ரெடி வந்து இது என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டிஸ்பிளேஸ் தள்ளி இருக்குது. ஸோ இதோட ஸ்டார்டிங் செட்டப்பே இப்படி இருக்குது அப்படின்னா உள்ள ஒரு ஆப்ஜெக்டை நமக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே இது கரெக்டாக நமக்கு எரர் எவ்வளவு இருக்குது, சர்க்குலர் ஸ்கேலில் ஒரு டிவிஷன் எனக்கு அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ ஒரு டிவிஷன் ஆன் சர்க்குலர் ஸ்கேல், ரைட்டா. ஸோ நமக்கு இதோட லீஸ்ட் கவுண்ட் தெரியும். லீஸ்ட் கவுண்ட் எப்படி பார்க்கணும்? மொத்தமாக எத்தனை டிவிஷன் இருக்குது, 50 டிவிஷன் இருக்குது. அப்போ 1/50 அப்படிங்கிறது தான் லீஸ்ட் கவுண்ட், விச் இஸ் 0.02 mm. அப்போ ஒரு டிவிஷன் ஆல்ரெடி அட்வான்ஸ்டாக இருக்குது. நான் இப்போ வந்து 5 mm லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை உள்ளே வைக்கிறேன் அப்படின்னா அது என்ன பண்ணும், 5 mm காமிக்காமல் 5 mm ப்ளஸ் இந்த ஒரு டிவிஷனுக்கு எவ்வளவு, 0.02 mm, கரெக்டாக. ஏன்னா ஒரு டிவிஷனுக்கு நமக்கு எவ்வளோ லென்த் வரும், லீஸ்ட் கவுண்ட் தான் அந்த இது ஒரு டிவிஷனுக்கு வர்றது 0.02 mm, ரைட். ஸோ அப்போ எனக்கு ஆக்சுவல் வேல்யூ எப்படி வரும் அப்படின்னா, என்னோட மெஷர்டு வேல்யூ என்ன மைனஸ் எரர். மெஷர்டு வேல்யூ எப்படி வரும்? இப்போ எனக்கு நான் இங்கே ஒரு ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா இட் வில் பி 5.02 mm அப்படின்னு காமிக்கும். ஆக்சுவலாக அது எத்தனை இருக்குது, 5 mm தான் இருக்குது. ஆனால் நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், இந்த 0.02 mm எக்ஸ்ட்ரா வரும். அப்போ நான் அது வந்து என்ன பண்ணணும், எரரை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ தட் ஐ கேன் கெட் தி ஃபைனல் ஆன்சர். ஸோ எனக்கு வரக்கூடிய ஆன்சரே அட்வான்ஸ்டாக ஒரு நம்பர் முன்னாடி தள்ளி வரும். அதனால் நான் என்ன பண்ணணும், அந்த எரரை கம்மி பண்ணணும். இது பாசிட்டிவ் எரர். இப்போ நான் இங்கே பார்க்குறேன், இப்போ நான் இங்கே 0th எரர் வந்து நான் 1ன்னு வைக்கிறதுக்கு பதிலாக லெட்ஸே வந்து பார்த்தோன்னா ஒரு 10ன்னு வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ 0th எரர் வச்சுக்கிறேன், 10ன்னு வச்சுக்கிறேன், ரைட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம், பாசிட்டிவ் எரரே வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகே. ஸோ சர்க்குலர் ஸ்கேலோட இனிஷியலாகவே 0th லைன் கோயின்சைட் ஆக வேண்டிய இடத்துல சர்க்குலர் ஸ்கேலோட 10th லைன் கோயின்சைடாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த ஆப்ஜெக்டை தூக்கி வைக்கிறேன், எனக்கு இருக்கிற இங்கே ஆப்ஜெக்டை தூக்கி உள்ளே கொண்டு வந்து வைக்கிறேன், ரைட். உள்ளே வந்து வச்சேன் அப்படின்னா இப்போ இதுக்கு எவ்வளோ இது காமிக்குது, 0 1 2 3 4. மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 4 mm. சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர் ஸ்கேலில் எத்தனாவது டிவிஷன் கோயின்சைடாக இருக்குது, 35th டிவிஷன் கோயின்சைடாக இருக்குது, ரைட்டா. 35 டிவிஷன் கோயின்சைடாக இருக்குது. அப்போ 35 டிவிஷன் கோயின்சைடாக இருக்குதுன்னா லீஸ்ட் கவுண்ட் என்ன, 1/50 விச் இஸ் 0.02 mm, ரைட்டா. அப்போ 35 டிவிஷனுக்கு என்ன பண்ணணும், 35 × 0.02, அப்போ 0.70 mm. இது சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங். அப்போ ஆக்சுவல் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரீடிங் எழுதுகிறேன். ஃபைனல் ரீடிங் என்ன வரும், 4.70 mm வரும். இப்போ எனக்கு
பிரச்சனை என்ன, எடுத்த உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 டிவிஷன் எரராக இருந்திருக்குது. எரர் வந்து எப்படி இருக்குது, 10 டிவிஷன் அட்வான்ஸ்டாக இருந்திருக்குது. அதனால எனக்கு வரக்கூடிய ஆன்சரும் என்ன வந்திருக்குது அப்படின்னா 10 டிவிஷனுக்கான எரர் ஆட் ஆகி வந்திருக்குது. அப்போ ஆக்சுவல் ரீடிங் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவல் ரீடிங் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், மெயின் ஸ்கேல் ரீடிங்லேருந்து நம்ம ஃபைனல் ரீடிங்லேருந்து இந்த எரரை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா அட்வான்ஸ்டாக இருக்குது. பாசிட்டிவ்னா எரரை நம்ம குறைக்கணும். ரைட்டா? அப்போ 4.70 மைனஸ் எரர் எவ்வளவு, 10 டிவிஷன். 10 டிவிஷன்னா ஒரு டிவிஷனுக்கு 0.02 mm. ஸோ எரர் வந்து எம்எம்மில் சொல்லணும் அப்படின்னா 10 × 0.02 mm. ஸோ எத்தனை டிவிஷன் இருக்குது இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் போட்டுக்கணும். ரைட்டா? அப்போ என்ன வரும், 0.20 mm. ஸோ மைனஸ் 0.20 போடணும், விச் இஸ் 4.50 mm. ஏன்னா இதே ஆப்ஜெக்டோட லென்த்தை நம்ம ஸ்க்ரூ காஜில் முன்னாடி வீடியோவில் மெஷர் பண்ணி பார்த்தோம், 4.50 தான் வந்துச்சு. இப்போ நான் எரர் எனக்கு ஆல்ரெடி இருந்ததுனால நான் என்ன பண்ண வேண்டியிருக்குது, எரரை சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ என்னோட 0th லைன் இங்கே இருக்கிற சர்க்குலர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய லைன் வந்து முன்னாடி அட்வான்ஸ்டாக இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் எரர். பாசிட்டிவ் எரர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ திருப்பி நான் இங்கே காமிக்கிறேன், இதோட ரீடிங்கை காமிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், 0 இருக்க வேண்டிய இடத்துல, இங்கே 0வோட லைனில் 0 இருக்க வேண்டிய இடத்துல 10 இருக்குது. அப்போ 10 டிவிஷன் அட்வான்ஸ்டாக இந்த ஸ்கேல் இருக்குது. அப்போ நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டை வச்சாலுமே 10 டிவிஷனுக்கான எரரை எக்ஸ்ட்ராவாக காமிக்கும். அப்போ எக்ஸ்ட்ராவாக காமிக்கிற எரர் நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் 0th எரரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே 0ன்னு வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 0 செட் ஆயிரும். ஸோ நம்ம கையில் இருக்கக்கூடிய மைக்ரோமீட்டர் வந்து அல்லது ஸ்க்ரூ காஜ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிற மைக்ரோமீட்டரில் இனிஷியலாக இங்கேயும் 0 இருக்கணும். ஒரு சில மைக்ரோமீட்டர் காலப்போக்கில் வந்து ஸ்க்ரூ காஜ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு அதில் அந்த இதில் லாக் ஆகி கரெக்டாக இந்த 0 மேட்ச் ஆகாமல் இருக்கும். அப்படி மேட்ச் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த சிமுலேஷனில் வந்து 0 எரரில் என்ட்ரு பண்ணோம்னா இது கரெக்டாக அதோட வேல்யூவை கொடுத்துரும். சரியா? இது பாசிட்டிவ் எரர் இருக்குது. நெகட்டிவ் எரர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவ் எரர்னா என்ன அர்த்தம், இந்த சர்க்குலர் ஸ்கேல் வந்து மெயின் ஸ்கேலுக்கு முன்னாடியே இருக்கும், மெயின் ஸ்கேலோட 0 விட முன்னாடியே இருக்கும். இப்போ பாசிட்டிவ் எரர்னா நான் இங்கே 10ன்னு போடுறேன், என்னோட சர்க்குலர் ஸ்கேல் தள்ளி இருக்குது. ரைட்டா? இப்போ நான் 15 போட்டு காமிக்கிறேன்னா நல்லாவே தள்ளி இருக்குதை நீங்கள் பார்க்க முடியும். இதுவே -50 போடுறேன், -50 போட்டேன்னா என்ன அர்த்தம், என்னோட சர்க்குலர் ஸ்கேல் மெயின் ஸ்கேலுக்கு முன்னாடியே இருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வச்சேன்னா அது ஆல்ரெடி முதல்ல இவ்வளோ தூரத்துக்கு வந்து சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், அதோட லென்த்தே காமிக்கும். அப்போது இந்த எரருக்கு என்ன பேர் அப்படின்னா நெகட்டிவ் எரர்னு பேர், நெகட்டிவ் எரர். ஸோ கொஷினில் நெகட்டிவ் எரரா பாசிட்டிவ் எரரான்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி மென்ஷன் பண்ணலை அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க, உங்களோட சர்க்குலர் ஸ்கேல் மெயின் ஸ்கேலுக்கு முன்னாடியே இருக்குது, சர்க்குலர் ஸ்கேல் மெயின் ஸ்கேலோட 0வுடன் தள்ளி இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அது பாசிட்டிவ் எரர், முன்னாடியே இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நெகட்டிவ் எரர். அப்போ இங்கே நெகட்டிவ் எரர் இருக்குது. இப்போ எத்தனை எரர் நெகட்டிவ் எரர் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து ஒரு டிவிஷன். ரைட்டா? நெகட்டிவ் எரரில் ஒரு டிவிஷன் அப்படின்னா மொத்தமாக எத்தனை டிவிஷன் இருக்குது, டோட்டல் டிவிஷன்ஸ் எவ்வளவு, டோட்டல் டிவிஷன்ஸ் வந்து இன் சர்க்குலர் ஸ்கேலில் இன் சிஎஸில் 50. சரியா? 50 டிவிஷன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நெகட்டிவ் எரரை எப்படி கால்குலேட் பண்ணணும், இன் எம்எம்மில் எப்படி கால்குலேட் பண்ணணும், எரர் இஸ் ஈக்குவல் டு 50 - 1ன்னு போட்டிக்கணும். ஏன்னா 1 mm பின்னாடி, ஆக்சுவலாக இந்த ஸ்கேல் பார்த்திங்கன்னா தெரியும், நான் இங்கே இது பண்ணி காமிக்கிறேன், யூ கேன் சி. ஸோ இதுதான் வந்து உங்களோட 0, இதுதான் 0. இப்படி இருக்க வேண்டிய 0 முன்னாடி இருக்குது. ரைட்டா? முன்னாடி இருக்குதுன்னா இப்படி இருந்தால் பின்னாடி இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் முன்னாடி வைக்கிறேன்னா ஸோ இது 0, 49 வந்துச்சுன்னா ஒரு டிவிஷன் எரர் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே 49th இது வருதுன்னா ஒரு எரர் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 45 தான் இருக்குது அப்படின்னா 5 எரர் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா கழிக்கணும் நம்ம. ரைட்டா? ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஒரு டிவிஷன் இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம், 49 டிவிஷன் எரராக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு டிவிஷன் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், 49 டிவிஷன் எரராக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு தெரியும் ஒரு டிவிஷனுக்கு 0.02 mm. அப்போ 49 டிவிஷனுக்கு என்ன வரும், 0.98 mm. ஸோ இது நெகட்டிவ் எரர். ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்கணும், நெகட்டிவில் இருக்கணும். ஃபைனல் ஆன்சர் ஷுட் பி நெகட்டிவாக இருக்கணும். அப்போது என்னோட ஆக்சுவல் வேல்யூ எழுதும்போது மெஷர்டு வேல்யூ என்ன ப்ளஸ் எரர்.
எரரை ஆட் பண்ணணுங்க, அங்கே எரரை சப்ராக்ட் பண்ணணும், இங்கே எரரை ஆட் பண்ணணும். இங்கேயும் எரரை ஆக்சுவலாக சப்ராக்ட் தான் பண்ணுறோம், ஆனால் சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸும் என்ன ஆயிடுது, ப்ளஸ் ஆயிடுது. ரைட்டா? ஏன்னா நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு கம்மியாக தான் காமிக்கும். எவ்வளோ கம்மியாக காமிக்கும்? 0.98 கம்மியாக காமிக்கும். அப்போ ஆக்சுவல் வேல்யூவில் நான் என்ன பண்ணணும்? நெகட்டிவ் எரராக இருந்தால் ஆட் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கேஜில் எரரை ஹேண்டில் பண்ணுறது. சேம் கான்செப்ட் தான் வெர்னியர் கேலிபர்லையும். பாசிட்டிவ் எரராக இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும், நெகட்டிவ் எரராக இருந்தால் என்ன பண்ணணும்? நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ரைட்டா? அங்கேயும் அதே தான். வெர்னியர் ஸ்கேலோட 0th டிவிஷன் வந்து மெயின் ஸ்கேலோட 0th டிவிஷனோட மேட்ச் ஆகுதா மேட்ச் ஆகலையாங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அதை சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வெர்னியர் ஸ்கேலோட 0th டிவிஷனும் மெயின் ஸ்கேலோட 0th டிவிஷனும் ஒன்று மேட்ச் ஆயிடுச்சுன்னா நோ எரர். வெர்னியர் ஸ்கேலோட 0th டிவிஷன் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் எரர், பின்னாடி இருந்துச்சுன்னா நெகட்டிவ் எரர். எத்தனை டிவிஷன் முன்னாடி இருக்குது இன்டு ரீஸ்ட் கவுண்ட் போட்டிங்கன்னா எரர் எம்எம்ல கிடச்சிரும். அந்த எரரை பாசிட்டிவாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும், நெகட்டிவாக இருந்தால் ஆட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ஹேண்டில் எரர்ஸ் இன் வெர்னியர் கேலிபர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ். ஓகேயா? ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் வந்து மிக்சடாக தான் வரும். ஒரு ரீடிங் கொடுத்துருவாங்க, அதில் பாசிட்டிவ் எரரும் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் நெகட்டிவ் எரரும் கொடுத்து ஆக்சுவல் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இதுலேருந்து லாஸ்ட்டாக கேட்டிருக்கக்கூடிய ஒரு 10 to 20 கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% இந்த கான்செப்ட் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். நீங்கள் ஓனாகவே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த சிமுலேஷனோட லிங்கை வச்சுக்கிட்டு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு செல்ஃபாகவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும்.